नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निधाय कृपपतायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 8வது அத்தியாயம். ரொம்ப முக்கியமா நம்ம இறக்கும்போது எவ்வாறு இறைவனை அடைவது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். பரத்தை அடைதல். பரம் அப்படின்னா உயர்ந்த உலகம், ஆன்மீக உலகம். அதை எவ்வாறு அடைவது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல 15வது ஸ்லோகம் வந்திருக்கிறோம். மாம் உபேத்திய புனர்ஜென்ம துகாலயம் சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாஹ. ஹரே கிருஷ்ணா. இது பார்த்துட்டோமா மாதாஜி? அது ஸ்லோகமா 28 பார்க்கணுங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி, சரிங்க. ஸோ 28வது ஸ்லோகம் வந்துட்டோம். எஸ், 28வது ஸ்லோகம். வேதேஷு யக்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பது இல்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்களின் சுருக்கமே இந்த ஸ்லோகம். ஒருவன் ஆன்மீக குருவின் பொறுப்பில் வாழும்போது அவரது வழிகாட்டுதலின் கீழ் வேதங்களை கற்று பற்பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனைப் போல வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிடப்பவை அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். குருவின் கட்டளைப்படியே அவன் உணவு உண்ண வேண்டும். ஏதேனும் ஒரு நாள் குரு அவனை உண்பதற்கு அழைக்காவிடில் அவன் விரதம் இருக்கிறான். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கான சில வைதிக நியமங்கள் இவை. குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவமானவனாக ஆகிறான். வேதங்களை கற்பதென்பது சாய்வு நாட்காலியில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாறாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே. இப்பயிற்சிக்கு பின்னர் குடும்ப வாழ்வினுள் நுழைவதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுகிறான். அவன் கிருகஸ்தனாக இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி நாடு, காலம் மற்றும் நபரை பொறுத்து தானம் வழங்க வேண்டும். சத்வ குணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோ குணத்தில் செய்யப்படும் தானம், தமோ குணத்தில் செய்யப்படும் தானம் ஆகியவை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அவன் தானம் அளிக்க வேண்டும். பின்னர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்தத்தை வனங்களில் வாழ்தல், மரப்பட்டைகளை உடையாக அணிதல், சவரம் செய்யாது இருத்தல் முதலிய பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரிய, கிருகஸ்த, வானப்பிரஸ்த, இறுதியாக சந்நியாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வில் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். அவர்களில் சிலர் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றமடைகின்றனர். அதைவிட முன்னேறியவர்கள் ஆன்மீக வானில் பிரம்மஜோதியிலோ வைகுண்ட உலகங்களிலோ கிருஷ்ணலோகத்திலோ முக்தியடைகின்றனர். இதுவே வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ள பாதையாகும். படிச்சுட்டுங்களா மாதாஜி? படிச்சிருங்க மாதாஜி. இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில், பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கற்றுவிட முடியும். பகவத்கீதையின் இந்த அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதம் விதித்வா என்னும் சொற்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அத்தியாயங்களை ஏட்டு கல்வி அல்லது மன அனுமானத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முயலாமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும். முதலில் உள்ள 6 அத்தியாயங்களும் இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயத்திற்கு மூடிகளாக உள்ளன.
நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு உள்ளன. பக்தர்களின் உறவால் பகவத்கீதையை, குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்லதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான். பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தரிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் பகவத்கீதையின் குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டு உள்ளது. எனவே பகவத்கீதை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும், மன அனுமானிகளிடமிருந்து அல்ல. இது நம்பிக்கையின் சின்னமாகும். பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும் போது பகவத்கீதையை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும் போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது. இந்த தொண்டு கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுகிறது. இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரமடைகிறான். பின்னர் பகவத்கீதையை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறான். முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூரண அன்பினை பெறுகிறான். வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானிலுள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பரத்தை அடைதல் என்னும் 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகம் அடிக்கடி நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் கோட் பண்ணுவாருன்னு நம்ம அடிக்கடி படிப்போம் இல்லைங்களா? வேதேசு யக்ஞேசு தவசு சைவ தானேசு யத் பலம் புண்ணிய பிரதிஷ்டம் யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சத்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் வைதி சாத்தியம். இது ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இதுல பக்தி தொண்டினோட மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க என்னதான் குட்டிக்கரணா அடிச்சு மற்ற யோகங்கள் பண்ணினாலுமே அதுல உங்களுக்கு அதனோட பலன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா பக்தி தொண்டு பண்ணும்போது நீங்க பக்தி பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்த பலனை பெறுகிறான், யாகங்களை செய்த பலனை பெறுகிறான், தவம் செய்யும் பலனை பெறுகிறான், தானம் செய்த பலனை பெறுகிறான், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதலால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. சோ பக்தி தொண்டு எல்லாவற்றையும் இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். சோ இங்க எப்படி கிருஷ்ண பக்தி மூலமாக நாம் இந்த ஜட உடலில் இருந்து விடுபடுவது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். வர்ணாசிரமத்தின் மூலம் எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதையும் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு பொருளுரையில அழகா விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இங்க 7ஆம் 8ஆம் அத்தியாயத்தோட சுருக்கம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மீக குருவின் பொறுப்பில் வாழும் போது அவரது வழிகாட்டுதலின் கீழ் இப்ப பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்றவங்க வர்ண ஆசிரம தர்மப்படி பிரம்மச்சரியம், அப்புறம் கிரகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். அப்ப அந்த பிரம்மச்சரியத்தின் போது அவன் வேதங்களை கற்று பற்பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும். அவங்க போய் 4 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் என்ன பண்றாருன்னா வேதங்கள் எல்லாம் படிக்கிறாரு. எப்படி தவம் இருக்கிறது, எப்படி விரதம் இருக்கிறது. இப்ப ஒரு நாளைக்கு குரு சாப்பிட சொல்ல மறந்துட்டாரு. அப்ப சாப்பிடக்கூடாது, கண்டிப்பா அவன் விரதம் மேற்கொள்ளணும். குரு சாப்பிடுன்னு சொன்னாதான் அந்த கட்டளை ஏற்று சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவன் விரதம் தான். இப்படி குருவிடம் வேதங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவம் அடைகிறான். வேதங்களை கற்பது அப்படின்னா இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அப்படியே ஆடிட்டே கத்துக்கலாம். அப்படி கிடையாது. அப்போ அத குரு கிட்ட முறையா கத்துக்கணும். அப்ப குடும்ப வாழ்வில் நுழைவதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு பிரம்மச்சாரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அனுமதிக்கப்படுறான். 4ல இருந்து 20 வயசு வரைக்கும் இந்த மாதிரி கத்துக்கிறான். வேதங்கள்லாம் கத்துக்கிட்டு எப்படி தவம் பண்றது, எப்படி தானம் கொடுக்கறது, எப்படி குருவை நிந்தனை பண்ணாம குருவோட சொற்படி கேட்டு ஒரு குருவுக்கு எப்படி தகுந்த மரியாதைகள் தரணும், இதெல்லாமே அவன் கத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் திருமணம் செய்யணும்னு விருப்பம் இருந்தால் அதற்கு அனுமதிக்கப்படுறான். அப்ப கிரகஸ்தனா இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும். கிரகஸ்தனா இருக்கும்போது மட்டும் அவன் வெறும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. அப்பவும் ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேணும். நாடு, காலம் மற்றும் நபரை பொறுத்து தானம் வழங்கணும். இப்ப சத்துவ குணத்தில் செய்யப்படும் தானம், அது ரஜோ குணத்துல செய்யப்படுற தானம், தமோ குணத்துல செய்யப்படுற தானம், இதெல்லாம் வந்து வேறுபாடு தெரியணும் ஒருத்தனுக்கு. இப்ப தானம் கொடுக்கறேங்கிற பேர் வரையில இப்ப யாராவது ஒருத்தர் வந்து வீட்டு முன்னாடி நின்று எனக்கு அம்மா சாமி சாப்பாடு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா உடனே எடுத்து 100 ரூபாய் வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு டக்குன்னு எடுத்து தூக்கி கொடுத்துடக்கூடாது. இப்ப கொடுக்க போற ஆசாமி எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் வந்து பக்தனா இருக்கணும். பக்தனாக இல்லாத பட்சத்துல அவனுக்கு தானம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப உங்க வீட்டு முன்னாடி ஒருத்தன் வர்றான், குடிகாரன், பயங்கர குடிகாரன், சரியா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான், பிரசாதம் சாப்பிட மாட்டான். அதனால அவன் பணம் கேட்கறான். நீங்க சரி ஒரு 100 ரூபாய் எடுத்து தானம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்துடுறீங்க. ஆனா அவன் என்ன பண்றான், நேரா அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் டாஸ்மார்க்ல மதுபானம் அத வந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் குழந்தைகளை அடிக்கிறான், பொண்டாட்டியை அடிக்கிறான், அவங்க வீட்டுல இருக்கிற பணத்தை புடுங்குறான். சோ இதனால நீங்க கொடுத்த தானத்தோடைய பலன் என்ன? அவன் இன்னும் சீரழியறது, குடும்பத்தை சீரழிக்கிறது. அதனோட பலனோட அந்த பலன்ல ஒரு பகுதி, அதாவது நீங்க தானம் கொடுத்ததோட அவன் என்ன பண்ணினான்னா மோசமான காரியம் செஞ்சான். அந்த மோசமான காரியத்தோடைய பலன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அவனுக்கு மட்டுமல்ல, அவன் குடிச்சதுனால உண்டான அந்த பாவ விளைவு உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். பண்டாட்டியை அடிச்சதுல இருந்து, குழந்தைய அடிச்சதுல இருந்து உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்ப அந்த தானத்தினால பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா இது தமோ குண தானம். இடம் பொருள் ஏவல் கருதாது தானம் கொடுக்க கூடாது. யாருக்கு கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு மூடுல கொடுக்கணும். ஏன்னா நான் தானம் கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? நாம எதுக்குமே உரிமையாளர் கிடையாது. பக்தர்கள் வந்து உரிமை உணர்வு அற்றவர்கள். எல்லாமே பகவானுடையது, அவங்களுக்கு தெரியும். அதனால பகவானோட பொருளை எடுத்து நான் என்னோடதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடி கொடுக்கறது தவறானது, பக்தனுக்கு தெரியும். அதனால அவன் அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. இப்ப சத்துவ குணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோ குணத்துல செய்யறது, தமோ குணத்துல செய்யறது, இதெல்லாம் வந்து 18வது அத்தியாயத்துல நாம பார்ப்போம், 16வது அத்தியாயத்திலே பார்ப்போம். சோ குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றப்புறம் கிரகஸ்தா லைஃப், அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றப்புறம் வானப்பிரஸ்தை ஏத்துக்கணும். வனங்கள்ல வாழுதல், மரப்பட்டைய உடைய அணிஞ்சுக்கணும், சவரம் செய்யக்கூடாது. இப்படி பல தவங்களை அங்க மேற்கொள்ள வேண்டும். இப்ப பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, இறுதியா சந்நியாசம். சந்நியாச விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். அப்போ அதுல வந்து சக்சஸே இல்லைனாலும் கூட அவங்க சொர்க்கலோகம் வரைக்கும் ஏற்றம் பெறுவாங்க. அதை விட முன்னேறியவர்கள் பிரம்மஜோதியிலோ வைகுண்ட லோகங்களுக்கோ கிருஷ்ணரோட லோகத்துக்கோ போவாங்க. இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில், பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்து விட முடியும். இந்த கிரகஸ்தா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதெல்லாம் இந்த கலியுகத்துக்கு ஒத்து வராது. அப்போ பக்தி தொண்டு பண்றதன் மூலமா இது அனைத்தையும் ஒரே அடியாக கடந்து விடலாம். பகவத்கீதையில இந்த 7ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதம் விதித்வா அப்படின்னு சொல்லுது. முக்கியத்துவம். இதம் விதித்வா அப்படின்னா என்னன்னா, ஏட்டுக்கல்வியின் மூலமோ மனக்கற்பனையின் மூலமோ அறிந்து கொள்ள முயலாமல் தூய பக்தர்கள் சங்கத்துல இதை கேட்டறியணும். ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரக்காய் கறி கொதவாது அப்படிம்பாங்க. நிறைய படிச்ச அறிஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பா பக்தி தொண்டு அப்படிங்கிறது கை வராது. ஏன்னா நான் திரிவேதி சதுர்வேதி அப்படின்னுட்டு ஆணவம் தான் வரும். நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனா வாழ்க்கையில பக்தி தொண்டை எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப 12ஆம் அத்தியாயம் வரைக்கும், 7ஆம் அத்தியாயத்துல இருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் 2 பிரெட்டுக்கு நடுவுல எப்படி ஒரு ஜாம்,
இனிப்பா இருக்குமோ, அது போல இந்த 7ல இருந்து 12 வரைக்கும் பக்தி தொண்டு ரொம்ப ரகசியமான பகுதி. அதனால தான் அது ரெண்டையுமே மேலட்ட கீழட்ட போட்டு கவர் பண்ணி ஜாக்கிரதையா வச்சிருக்கு பக்தி தொண்டு. அப்ப இந்த 6 அத்தியாயங்களுக்கு மூடிகளாக ரெண்டு பக்கம் 6 அஹ், அத்தியாயங்கள் இருக்கு. நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பக்தி தொண்டுங்கிற அத்தியாயம் 7லிருந்து 12 வரைக்கும். இப்ப பக்தர்கள் உறவால் பகவத்கீதையை குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான். சோ வேதங்கள் படிக்கிறத, யாகங்கள் செய்யறது, தானம் செய்யறது, தவம் செய்யறது, ஞான கர்ம பாதையை மேற்கொள்ளுவது எல்லாத்தோட பலனும் இது ஒண்ணுலயே கிடைச்சிரும், பக்தி தொண்டிலேயே கிடைச்சிரும். இப்ப பகவத்கீதை மீது நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடமிருந்து மட்டுமே கேட்கணும். தானா புரிஞ்சுக்க முயற்சிக்கிறவங்க அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறக்கு அறிவு இருக்கோ. இப்ப டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா போய் தகுந்த யூனிவர்சிட்டியில அந்த டீச்சர்ஸ் கத்து தர்றதை வச்சுதான் படிக்கணும். புக்கெல்லாம் இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது, சந்தையில கிடைக்குதுன்னு வாங்கி அவங்கவுங்க படிச்சீங்கன்னா அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு டீச்சர் இருந்து கேட்டா மட்டும்தான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நாம காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்னா ஆர்த்தரைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமா நம்ம படிக்கிறோம். இப்ப 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், பக்குவமற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும், மனக்கற்பனையாளர்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடாது. இது நம்பிக்கையின் சின்னம். பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவு பெறும்போது பகவத்கீதையை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். அவங்கவுங்க படிக்கிறதோ இல்ல ஒரு அருவவாதிகள் இல்ல ஒரு மாயாவாதிகிட்ட இருந்தோ பகவத்கீதை கேட்கக்கூடாது. ஏன்னா தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிடுவாங்க. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதரோட புக்கு உண்மையுருவில் அதை நாம படிக்கிறோம். இப்ப பக்தர்கள் சங்கத்தில் முன்னேறும் போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது. இந்த தொண்டு கிருஷ்ணரது நாமம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களை நீக்கி விடுகிறது. ஏன் கிருஷ்ணரோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும்? ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவரது நாமம், ரூபம், குணம், லீலைகள் எல்லாம் பேசப்படும் போது அந்த இடத்துல மங்களம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலைக்கான வாய்ப்பு. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. சோ இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரம் அடைகிறான். கொஞ்சம் அவனுக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள யாரையும் பகவான்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. பகவான் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஒவ்வொருத்தனும் பகவானை கைய பிடிச்சுக்கணும். நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதை ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோபயாத். ஒரு சின்ன பக்தி தொண்டு கூட மிகப்பெரிய நன்மையை அவனுக்கு தரும் அப்படின்னா எப்பொழுதுமே பக்தியில் ஈடுபட்டிருக்கிற பக்தர்களை பற்றி என்ன சொல்றது? இப்ப பகவத்கீதையை படிப்பது இன்பமயமாகி எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறான். முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூர்ண அன்பை பெறுகிறான். வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்துக்கு பக்தர்களை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் பகவானுடன் வாழ்கிறான். சோ இந்த பரத்தை அடைதல் 8ஆம் அத்தியாயம் ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை இதோட முடியுது வெற்றிகரமா. அடுத்தது 9வது அத்தியாயத்துக்கு நம்ம போக போறோம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கு, கேள்விகள் இருந்தா குறிச்சு வைங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பகுதி பரத்தை அடைதல். அடுத்தது மிக ரகசியமான அறிவு, குஹ்யம், குஹ்யத்தமம். மிக ரகசியம் அப்படின்னா குஹ்யத்தமம், குஹ்யம் அப்படின்னா ரகசியம், குஹ்யத்தமம் அப்படின்னா மிக ரகசியம். சோ என்ன அப்படி மிக ரகசியமான அறிவு அப்படின்னா பக்தி தொண்டு ஏன் பண்ணணும்,
7ல இருந்து 12 வரைக்கும் முக்கியமான பகுதிகள். அதுல மிக ரகசியமான அறிவு இங்க சொல்லப்படுது. சோ 1ல இருந்து 3 வரைக்கும் கிருஷ்ணரை பற்றிய கேட்பதன் மூலம் தூய பக்தியை எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கறத நாம இங்க பார்க்க போறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் து தே துஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞான விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத் அசுபாத். படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். பொருளுரை. பரமபுருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மென்மேலும் அறிவொளி பெறுகிறான். செவியுறுதல் என்னும் இவ்வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த சக்திகளை உணர்ந்தறிய பக்தர்களின் மத்தியில் முழுமுதற் கடவுளை பற்றிய விஷயங்களை விவாதிக்க வேண்டும். இஃது ஓர் அனுபவ ஞானம் என்பதால் ஏட்டு கல்வியாளரது சங்கத்தினாலோ அனுமானிகளின் சங்கத்தினாலோ இதனை அடைய முடியாது. பக்தர்கள் பரமபுருஷரின் தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தனின் மனநிலையையும் நேர்மையையும் நன்றாக அறிந்த பகவான் பக்தர்களின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணரை பற்றிய உரையாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதிர்ஷ்டமுடைய ஒருவன் பக்தர்களின் சகவாசத்தை பெற்று ஞானத்தை கிரகித்துக் கொள்ள முயன்றால் ஆன்மீக அனுபவத்தை நோக்கி அவன் நிச்சயமாக முன்னேறுவான். தனது திறன்மிக்க தொண்டில் மேன்மேலும் உயர்வடைய அர்ஜுனனை உற்சாகப்படுத்துவதற்காக இதுவரை நாம் கூறிய எல்லாவற்றையும் விட அதிக ரகசியமான விஷயங்களை இந்த 9ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கின்றார் பகவான். பகவத்கீதையின் தொடக்கமான முதல் அத்தியாயம் இந்நூலின் மற்ற பகுதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னுரையை போன்றது. 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்ட ஆன்மீக ஞானம் ரகசியமானது எனப்படுகிறது. 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விவாதிக்கப்பட்ட பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை நல்குவதால் மிக ரகசியமானது எனப்படுகிறது. ஆனால் 9ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் களங்கமற்ற தூய பக்தியை பற்றியவை. எனவே இது மிக மிக ரகசியமானது, ரகசியங்களின் உத்தமம் என்று அறியப்படுகிறது. கிருஷ்ணனை பற்றிய உத்தம ரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே திவ்யமானவன். எனவே அவன் ஜட உலகில் இருந்தாலும் ஜட துயரங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. பக்தி ரசாமத சிந்துவில் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு தொண்டு புரிவதற்கான நேர்மையான விருப்பமுடையவன் பௌதிக வாழ்வின் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தி அடைந்ததனாகவே கருதப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தூண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தி அடைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம். இந்த முதல் ஸ்லோகம் விசேஷ முக்கியத்துவம் கொண்டது. இதம் ஞானம், இந்த ஞானம் என்னும் வார்த்தைகள் செவியுறுதல், கூறுதல், நினைவிற்கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் எனும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை குறிக்கின்றது. பக்தி தொண்டின் இந்த 9 முறைகளை பயிற்சி செய்பவன் கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக உணர்வில் ஏற்றமடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதிக கலங்கத்தில் இருந்து தூய்மை அடைந்தது. அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜீவாத்மா ஜடமல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வது போதாது. இதனை ஆன்மீக தன்னுறவின் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்தவனின் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் வேண்டும். பரமபுருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், அவரது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றி நாம் 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம். இனி 9ஆம் அத்தியாயத்தில் பகவானின் பெருமைகள் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் உள்ள அனுசூயவே என்னும் சமஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரையாசிரியர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களாக உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமை உடையவர்களாக உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்களும் பகவத்கீதைக்கு தவறான கருத்துரைகளை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துரைகள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை.
பொறாமையுடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவர் நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே அத்தகைய கருத்துரைகளை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்பவருக்கு இவ்வத்தியாயங்கள் மிகுந்த நன்மை பயக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. ரொம்ப கவனமா கேட்கணும். இதுவரைக்கும் நாம படிச்சதெல்லாம் ஹைலைட். இனி புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது முன்னுரை முடிச்சாச்சு. இப்ப பொருளுரை அப்புறம் முடிவுரை பார்க்க போறோம். நடுவில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதான் ரெண்டு பிரெட்டுக்கு இடையில ஜாம் மாதிரி. ஸோ இங்க பகவான் சொல்றார், அர்ஜுனா, என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த ரகசியமான விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். சோ இது பகவத்கீதையில பகவான் பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லல, அர்ஜுனனை வைத்து நமக்கெல்லாம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்கிறதுங்காட்டிக்குத்தான் இன்னைக்கு நாம பகவானோட இந்த சொற்களை நம்மளால கேட்க முடியறது. அதனால ஒவ்வொருத்தரும் கவனமா அதை கேட்கணும். ஏன்னா இது ரொம்ப அரிது. பகவானிடமிருந்து நேரடியாக அர்ஜுனன் எப்படி கேட்கிறாரோ அதே சொற்களை நாமளும் கேட்கிறோம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? பகவான்கிட்ட இருந்து நேரடியா கேட்கிற பாக்கியம். சோ பரமபுருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மேன்மேலும் அறிவொளி பெறுகிறான். நம்ம நிறைய அறிவை சேகரிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவத்கீதை ஒரு கண், பாகவதம் ஒரு கண். பகவத்கீதை புரிஞ்சு விட்டவங்க வாழ்க்கையில வேற எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு பகவத்கீதை ஞானம் நம்மளுக்கு பகவானால் கொடுக்கப்படுகிறது. சோ அறிவொளி மேலும் மேலும் நம்மளுக்கு அந்த அறிவொளி கிடைக்குது. இப்ப கேட்டல் என்னும் முறையிலேயே இது பரிந்துரைக்கப்படுகிறது. பரமபுருஷனை பற்றிய செய்திகள் சக்தி வாய்ந்தவை, சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இதை கேட்பதன் மூலமாவே நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஐஏஎஸ் எல்லாம் படிச்சு எழுதி எழுதி பார்த்து எழுதி 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 அப்புறம் மண்டையில ஏத்தி அப்புறம் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எல்லாம் எழுதி அப்படியெல்லாம் கிடையாது. கேட்கறதன் மூலமா கவனமா கேட்கணும். சோ பகவானின் சக்திகளை உணர்ந்தறிய பக்தர்கள் மத்தியில் கடவுளை பற்றிய விசாரணைகள் இருக்கணும். இது ஒரு அனுபவ ஞானம் அப்படிங்கிறதுனால ஏட்டுக்கல்வி சங்கத்திலோ அல்லது மனக்கற்பனையிலோ இதை அடைய முடியாது. அப்போ நிறைய பேர் ஏட்டுக்கல்வி நிறைய படிக்கிறாங்க இல்லைங்களா? ஸ்கூல்ல எல்லாம் போய் ரொம்ப மனப்பாடம் பண்ணி எழுதி எழுதி பார்த்து அப்புறம் எக்ஸாம்ல போய் அதை வாமிட் பண்ணி அப்படி கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஏட்டுக்கல்வி கிடையாது, ஞானம், அனுபவ ஞானம். இப்ப பக்தர்களோட சேர்ந்து இந்த அனுபவத்தை நாம எப்படி பகவானை பற்றி கேட்கும் போது நம்ம இதயம் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இதை அனுபவித்துதான் உணர முடியும். எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ ஒரு குலோப்ஜான் சாப்பிட்றேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா நீங்க சாப்பிட்டாதான் அது புரியும். அது போல பகவத்கீதையை நீங்க எல்லாருமே கேட்டு அதை அனுபவிச்சாதான் புரியும். இப்ப பக்தர்கள் பரமபுருஷர் தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு பக்தனின் மனநிலையும் நேர்மையும் நன்றாக தெரிஞ்சுட்டு பகவான் என்ன பண்றாருன்னா, பக்தர்கள் சங்கத்துல கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அறிவு எங்கிட்ட இருந்து தானா உற்பத்தி ஆகுதா? கிடையாது. நான் எப்படி சரண்டர் ஆகிறனோ பகவான்கிட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி அறிவை கொடுத்து அவரை புரிஞ்சுக்கிறதுக்குரிய ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இப்ப கிருஷ்ணரை பற்றிய உரையாடல் சக்தி வாய்ந்தது. அதிர்ஷ்டமுள்ள ஒருவன் பக்தர்கள் சகவாசத்தை பெற்று ஞானத்தை கிரகித்து கொள்ள முயன்றால் ஆன்மீக அனுபவத்தை நோக்கி அவன் நிச்சயமாக முன்னேற்றம் அடைகிறான். சோ அதிர்ஷ்டம் இருக்கணும். இதுக்கு கூட அஞ்ஞான சுக்ருதி தெரிஞ்சோ தெரியாமலோ சுக்ருதி இருக்கணும். ஏசாம் துவந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தேக்துவந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரதாகன்னு சொல்லி
சோ தனது திறன்மிக்க தொண்டில் மேலும் மேலும் உயர்வடைய அர்ஜுனன் ஊக்கப்படுத்துவதற்காக இதுவரை தான் கூறியவற்றை எல்லாம் விட அதிக ரகசியமான விஷயத்தை இங்க சொல்ல போறார் இந்த 9வது அத்தியாயத்துல. சோ இங்க அந்த ரகசியமான அந்த ஞானம் என்ன அப்படின்னா, பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை நல்குவதால் மிக ரகசியமானது. அப்ப களங்கமற்ற தூய பக்தியை பற்றியதுதான் இந்த ஞானம். இது மிக மிக ரகசியம், ரகசியங்களின் உத்தமம். அப்ப இந்த உத்தம ரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே திவ்யமானவனாகின்றான். அவன் ஜடவுலகில் இருந்தாலும் ஜடத்துயரங்கள் எதுவும் அவனை பாதிப்பதில்லை. ஏன்னா ஜட உலகம் அப்படின்னாலே அதுக்கு பேரு துக்காலயம். இங்க துக்கங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயுங்க, ஜோசியார்கிட்ட போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் போய் சனி 7.5 சனி வந்தாச்சு. அப்புறம் அது கொஞ்ச நாள் போனீங்கன்னா ராகு தோஷம் வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போனீங்கன்னா கேது தோஷம் வந்துருச்சு. அப்புறம் போனீங்கன்னா சந்திரன்ல தோஷம் இருக்கு. அப்புறம் போன சூரியன்ல தோஷம் இருக்கு. இப்படி எதையா ஒண்ணு மாறி 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 சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்ப எப்பதாங்க நல்லா இருக்கிறது? நல்லா இருக்க முடியாது. அதுதான் இந்த ஜட உலகம். துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம். இங்க எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அனித்தியம், நித்தியம் கிடையாது. அனித்தியம், அசுகம், அசாஸ்வதம். அதனால அதை தேடிட்டு இருக்காம நாம என்ன பண்ணணும்? உண்மையை புரிஞ்சுக்கணும். நாம எங்க இருக்கிறோம்? அலைகடல்ல மூழ்கிட்டு இருக்கிறோம். பெரும் துயரக்கடல் அது, துக்காலயம். இங்க உட்காந்துட்டு பெட்ரோல் பங்க்ல போய் ஆப்பிள் ஜூஸ் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. சோ இன்பம் கிடைக்காத இடத்துல இன்பத்தை தேடிக்கொண்டு வாழ்க்கையை வீணடிப்பதை விட உண்மையை புரிந்து கொண்டு அதன் பின் செல்வதே நல்லது. அதுக்குதான் பகவான் நம்மளுக்கு இந்த அறிவை தர்றார். 9வது அத்தியாயத்துல மிக ரகசியமான குஹ்யத்தமம் அந்த அறிவை தர்றார். இப்ப பௌதிக வாழ்வின் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தி அடைந்தவனாகவே பக்தர்கள் கருதப்படுறாங்க. ஏன்னா பகவானுக்கு அவங்க அன்பு தொண்டு புரியுறாங்க. ஏன்னா அது நேர்மையான விருப்பம். என்னுடைய புலன்களை திருப்தி பண்ணணுங்கிறது நேர்மையானது கிடையாது. பகவானுடைய புலன்களை நாம திருப்தி செய்ய முயற்சிக்கிறது. பகவானை எப்போ சந்தோஷமா, அவருக்கு சந்தோஷமான நிலையில வச்சு நாம எல்லா காரியங்களையும் பண்ணணும். பகவானுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய செயல்களை செய்யணும். அது போலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தி அடைந்தவர்கள். சோ இங்க ஞானம் அப்படின்னு என்னும் வார்த்தைகள் கேட்டல், கூறுதல், நினைவு கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் என 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டை குறிக்கிறது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்போ பக்தி தொண்டின் இந்த 9 வழிமுறைகளை பயிற்சி செய்பவன் கிருஷ்ண உணர்வில், ஆன்மீக உணர்வில் ஏற்றம் அடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதிக களங்கத்திலிருந்து தூய்மையடைந்து அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். சும்மா எல்லாராலையும் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இது ஒரு ரகசியம். ரகசியம்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருமா? புரியாது. ஆனா பகவத்கீதை ஓப்பனா எல்லார் கையிலயும் இருக்குது. யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஜீவாத்மா ஜடமல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுவது பத்தாது. நான் ஜீவாத்மா அப்படின்னா நான் வெறும் உடல் கிடையாது. ஆத்மா என்கின்ற ஆன்மீகம் என்கிட்ட இருக்கு. அப்ப ஆன்மீக தன்னுணர்வின் ஆரம்பமாக அதை எடுத்துக்கலாமே தவிர முழுசா கிடையாது. 100% எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் உடல் எல்லாம் ஆத்மானா உடனே எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இது ஒரு ஆரம்ப நிலை. ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்தவன் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் வேண்டும். முதல்லலாம் ரொம்ப கோவப்படுவோம், முதல்லலாம் ரொம்ப ஆசைப்படுவோம். பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய செயல்கள் பகவான் பரமாத்மாவா இருக்கிறது தெரியாம நிறைய செயல்களை நான் தனியா ரகசியமா செய்யறேன்னு செஞ்சிருப்போம்.
ஆனா பக்திக்கு வந்த அப்புறம் தான் தெரியறது பகவான் நம்மளுக்குள்ளேயே பரமாத்மாவாக சாட்சியாக உபதிரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரன்னு அவர்தான் அனுமதி கொடுக்கிறார், அவர்தான் சாட்சியா இருக்கிறார், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப பகவானை திருப்தி செஞ்சா நான் திருப்தி அடைவேங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற பரமாத்மா திருப்தி அடையும் போது தானாகவே அவனது ஆத்மாவும் திருப்தி அடைகிறது. அதுதான் ஆத்ம ஆனந்தம், ஆத்ம பரேஷ அனுபவம். அப்ப பரமபுருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், பல்வேறு சக்திகள், அவரது உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றி நாம பார்த்தோம். இனி பகவானின் பெருமைகளை பார்க்க போறோம். சோ இங்க வந்து அனசூயவே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அனசூயவே பொறாமை, அனசூயவே அப்படின்னா பொறாமை. சோ நிறைய பேரு பகவத்கீதைக்கு விளக்கம் தர்றாங்க. ஆனா அவங்க வந்து பகவான் மேல பொறாமை கொண்டு பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமலேயே பகவத்கீதைக்கு வந்து விளக்கம் தர்றாங்க. பகவத்கீதைக்கு விளக்கம் தர்றதுக்கு முதல்ல அடிப்படை தகுதி என்னன்னா முழுமுதற் கடவுளை முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க பகவத்கீதைக்கு விளக்கம் தந்தாங்கன்னா அந்த பொறாமையின் காரணத்தினால தவறான விளக்கங்களை அவர்கள் நிறைய தர்றக்கு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த பாவத்தை அவங்க செய்யறாங்க. ஏற்கனவே பொறாமையில தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த பொறாமையினாலேயே அவங்க பகவத்கீதைக்கு விளக்கம் தர்றாங்க. இப்ப பொறாமையுடையவன் எனும் பகவத்கீதைக்கு பொறாமையுடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றி தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். கிருஷ்ணர்னா புரிஞ்சுக்க முடியாதவர். யார் ஒருவர் கிருஷ்ணரை புரிந்துக்க முடியாது என்பதை புரிந்து கொள்கிறானோ அவன் தான் உண்மையான புரிதல் உள்ளவன். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணருக்கே தெரியாது, அவ்வளவு சக்திகள் இருக்கு அவர்கிட்ட. ஆனானப்பட்ட நம்மளோட முதுகை இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற முயற்சி நம்மளுக்கு யாருக்கும் முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சாதாரண கண்களால் காணக்கூடியவர் அல்ல. பிரேமேஞ்சன பக்தி விலோச்சனேன ஸ்கந்தஸ்கதைவ விலோகயந்தி யம் சியாம சுந்தரம் யசிந்திய குண ஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்றாரு, அன்பினும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே கிருஷ்ணரை காண முடியும். இப்ப அன்பு தொண்டு யாருகிட்ட? நான் கிருஷ்ணர் இல்லாம நான் கிடையாது, நான் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை என்னால் காண முடியும். அப்படி இருக்கிறவங்க இப்ப கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாமே, அவர் இல்லாம நான் கிடையாது அப்படின்னு முழுசா நம்பி அவரது நாம ரூப குணம் லீலைகளை எப்பொழுதும் போற்றிக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் பக்தி தொண்டு பண்றவங்க ஒரு காட்டுக்குள்ள கூட தனியா போக முடியும். தைரியமா அவனால போக முடியும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அவன் உண்மையாக தியானிக்கிறான், நம்புகிறான், ஸ்ரத்தையோட இருக்கான். சோ அவனால எதை வேணா எதிர்கொள்ள முடியும். துன்பங்கிறது அவன் வாழ்க்கையில கிடையாது. அப்படியே வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அவனால. ஏன்னா எல்லாமே அவருக்கு கடவுள் தான். நான் எதையுமே செய்யல, நான் எதையும் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போடு அவர் மேல பாரத்தை. நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றுமில்லை, எல்லாம் உனக்கே பரம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேல போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையில அழகா பயணம் பண்ணிட்டே இருப்பான். எப்படியோ உடல் எடுத்தாச்சு. சோ இந்த உடலை கடைசி வரைக்கும் அவன் வந்து பகவானோட கருணையில காலம் தள்ளிடுறான். அவனை எந்த ஒரு வெளி பாதிப்புகளும் அவனை வந்து சஞ்சலப்படுத்துறது கிடையாது. அவன் எதைக்கும் அவன் வந்து சஞ்சலம் அடையிறது கிடையாது. ஏன்னா அவன் முழுசா நம்புறான். பகவானை முழுசா நம்பும் போது எல்லாமே அவர் மேல பாரத்தை போட்டுறான். அவன் தான் அறிவது ஒன்றுமில்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். சோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தூய்மையான திவ்யமான புருஷர் என்பதை புரிந்து கொள்பவருக்கு இந்த அத்தியாயம் மிகுந்த நன்மை பயக்கும். அதுதான் மிக ரகசியமான அறிவு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் அல்ல சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.